محمد نبينا بنور هادينا من مكة حبيبي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவில் இன்றைக்கு 19வது வகுப்பு. நேற்றைய தினம் நாங்கள் என்ன பார்த்தோம்? நேற்றைய தினம் நபியவர்களுடைய வரலாறில் எதை பார்த்தோம்? நாங்கள் எதை பார்த்தோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். ஹைரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும், அது நடந்தது எத்தனையில்? ஹிஜ்ரி 5 நடந்த சம்பவம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கையைத்தான் பார்க்கணும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஹுதைபியா சம்பந்தமாக நாங்கள் பார்க்கறது பொருத்தம் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் பொதுவாக சமூகத்தில் எப்படி ஜிஹாதுடைய விஷயத்தில் ஒரு நன்முஸ்லிம்ஸ் இடத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதோ, இதுபோல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. 7, 8, 10 செஞ்சிருக்கிறாங்க, 11 வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு மதத்துடைய தலைவர் செய்கிறது பொருத்தமா? இப்படியெல்லாம் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திருமணத்துக்கு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற. எங்கள்கிட்ட யாரும் கேட்டால் எங்களுக்கும் சரியாக விளப்பமாக சொல்லிக்கொள்கிற அளவுக்கு விளப்பம் இல்லை. நாங்கள் ஏதோ பூசின பாதி பூசாத பாதி அப்படி தடவிட்டு போகிறது. உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த பல திருமணங்களுக்கு முன்னால் நபி அவங்க மொத்தம் எத்தனை திருமணங்கள் செஞ்சாங்க? 11 திருமணங்கள் செஞ்சாங்க. ஹைரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க என்றதுக்கு முந்தி முதலாவது இந்த ஹிஸ்ட்ரியை பார்ப்போமே. வரலாற்றில் முஸ்லிம்கள் மட்டும்தான் பல திருமணங்கள் செய்கிறாங்களா? வரலாற்றில். ஆனால் முஸ்லிம்கள் செய்கிறது மட்டும்தான் பெரிய ஸ்க்ரீனில் போட்டு முழு உலகத்துக்கும் காட்டப்படுது. அப்படி செஞ்சிட்டாங்க. முஸ்லிம்கள் மட்டும்தான் பல திருமணங்கள் செய்கிறாங்களா என்று உலக வரலாறை தேடினா, இலங்கை வரலாறை அல்ல உலக வரலாறை தேடினா, எந்த மதத்திலையும் பொதுவாக எந்த மதத்திலையும் நீங்கள் ஒன்றுதான் செய்யணும் என்ற ஒரு கோட்பாடோ அல்லது பலது செய்யக்கூடாது என்ற தடையோ எந்த மதத்திலையும் இல்லை. முதலாவது. ஆனால் இஸ்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஒன்றோடு இருக்கிறது சலாமத்து. பல திருமணங்கள் செய்கிறது சுன்னத்தான். நிறைய பேர் ஹசரத் அந்த ஒரு சுன்னத்தும் இல்லை. இது இக்கட்டான சந்தர்ப்பத்தில் எப்படி பஸ்ஸில் இமேஜென்சி எக்ஸிட் ஒன்று இருக்குது, அதால் வளமே இறங்குற இல்லையே. இந்த மாதிரி ஒரு இமேஜென்சியில் இறங்குறது தானே. அதை மாதிரி ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வந்தால் இஸ்லாம் ஒரு அனுமதியை வச்சிருக்குது, அவ்வளவுதான். இதை இஸ்லாம் முடிங்கன்னு சொல்லவும் இல்லை, வலியுறுத்தவும் இல்லை, ஆசை காட்டவும் இல்லை. நீங்கள் இத்தனை முடிச்சா இத்தனை சுவர்க்கம் என்று இஸ்லாம் எங்களை தர்கீப் செய்யவும் இல்லை. இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் நாங்கள் உலகத்தினுடைய வரலாறை பார்த்தா எந்த மதத்திலையும் தடை இருக்கல. யூத மதத்தில் இதுக்கு தடையே இல்லை. யூத மதத்திலையும் பல திருமணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்தவ சமயத்திலையும் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது கிறிஸ்தவ அந்த மதஸ்தானத்திலேயே ஓப்பனாக செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருந்து வந்துச்சு. ஹிந்து மதத்தை பொறுத்தவரையில் ஒன்றுதானா? இல்லை. யார் சொன்ன? ராமண்ட தந்தை தசரதன் எத்தனை கல்யாணம்? 60,000 கல்யாணம். இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டது. எத்தனை கல்யாணம்? 60,000 கல்யாணம். கிருஷ்ணனுக்கு 16,000 வைஃப். 1, 2 அல்ல, நாங்கள் 4க்கு தான் இவ்வளோ. இப்படி எல்லாம் இருக்குது. வரலாறுகள் இப்படி இருக்குது. அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இப்படி தான் எழுதப்பட்டிருக்குது. இப்படி எல்லாம் இருந்து தான் இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான. அதே மாதிரி பௌத்த மதத்தில் தாய்லாந்தில் இப்போ எங்கட நாட்டில் எங்கட நாட்டினுடைய லோ பிரகாரம் அது தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் இஸ்லாமிக் இந்த லோல மட்டும் இந்த எங்கட ஷரியா லோல மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஜென்ரல் லோக்கு கீழே இலங்கை நாட்டில் தண்டனைக்குரிய ஒரு சட்டம் செகண்ட் மேரேஜ் செய்கிறது.
ஆனால் பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் தாய்லாந்து மியன்மாரில் 2015 வரைக்கும் சும்மா சிம்பிளாக நடந்து கொண்டு வந்தது உண்டு. இதே மாதிரி நாங்கள் நாடுகள் எடுத்து பார்த்தாலும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதை எடுத்து பார்த்தாலும் தாராளமாக இருந்துச்சு. இது இந்தியாவில் 1981ஆம் ஆண்டு ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுக்கிறாங்க. 1க்கும் மேற்பட்ட திருமணங்கள் செஞ்சிருக்கிறது புள்ளி விவரம் 1981ஆம் ஆண்டு எடுக்கிறாங்க. அதில் பழங்குடியினர்கள், இந்தியாவுடைய பழங்குடியினர்கள் 15% 1க்கும் மேற்பட்ட திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் அங்கிங்க செதறி வாழக்கூடிய புடிஸ்ட் 8% பல திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்துக்கள் 5.6 5.6% பல திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அனுமதி கொடுக்கப்பட்ட முஸ்லிம்கள் வெறுமனே 4.3 தான் செஞ்சிருக்கிறாங்க, ஆக குறவு. ஆனால் முழு பிக்சரும் காட்டப்பட்ட யாருக்கு முஸ்லிம்கள் அப்படி முஸ்லிம்கள் இப்படி என்று சொல்லி, அதிலேயும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இதாக வச்சு அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க என்றொரு பெரிய ஒரு இதுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்தவரையில் வைஃப் ஒன்று தான், ஆனால் அதுக்கு அங்கே நான் சொல்ல தேவை, வைஃப் உண்டு. இஸ்லாம் ஒரு ஒழுக்கமான மார்க்கத்தை இஸ்லாம் என்ன செய்யுது? அரப்ஸ் எடுத்துக்கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகைக்கு முந்தி அரப்ஸுடைய கல்ச்சர் என்னாண்டா எத்தனையும் முடிக்கணும். இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுது? சும்மா இருந்த மனுஷனை போட்டு 4 முடி 2 முடி என்று இஸ்லாம் ஒருபோதுன்னு சொல்லலை. எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் முடிச்சுட்டு இருந்தவங்களை வானம் பாப்பா ஒரு லிமிட்டோட வச்சுக்கோ, ஒரு 4. ஏன்னா ஒன்றுல திடீரென்று 20-25 மனைவிமார்களோட வாழ்ந்தவரை இல்லை ஒன்று தான் அதுக்கு மேலே போகப்படாதண்டா அது ஒரே அடிக்கா அப்படி செய்கிறது சாத்தியம் இல்லை, கஷ்டம். சில நேரம் அவர் இஸ்லாத்துக்கு வராமல் போயிட்டுருவார், அல்லது வந்து கொண்டு பிழை செய்ய வேண்டிய சந்தர்ப்பமாக வந்துடும். அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன். பல எந்த விதமான எண்ணிக்கை கண்ட்ரோல் இல்லாமல் செஞ்சு கொண்டிருந்தவங்களை இஸ்லாம் பிடிச்சி ஒரு 4 தேவைப்பட்ட ஒரு 4, அப்படி இல்லைண்டா ஃபவாஹிதா உங்களுக்கு நீதம் செலுத்தியலாட்டி 1 சலாமத் 1ஓட போதுமாகி கொள்ளுங்க என்றதுதான் இஸ்லாம் சொல்லுது. நீ இல்லை ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வரும் பொழுது மட்டும்தான் இஸ்லாம் அதற்கு அனுமதி தந்து இருக்குது. ஹைரன். இப்படியான காலகட்டத்தில் தான் அரபிகள் எந்த விதமான வரையறையும் இல்லாமல் திருமணங்கள் செஞ்சு கொண்டிருந்த காலத்தில் தான் இஸ்லாம் வருவது. இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எத்தனை சொன்னீங்க? 11 மனைவிமார்கள பேரும் சொல்லலுமா? வாலிபர்கள்ட பக்கம் வந்தால் நல்ல வைக்கும். சொன்ன நபி அவங்களோட மகளோட பேரும் வந்துடும். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. யாரு? முதலாவது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, 2வது சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, 3வது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அதுக்கு பிறகு ஹப்ஸா யாரு? உமர் ரதியல்லாஹு அன்ஹோட மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா. அடுத்தது 5வது ஸைனப் பின்த் ஹுஸைமா ரதியல்லாஹு அன்ஹா. 6வது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. 7வது ஸைனப் பின்த் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹா. 8வது ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா. 9வது உம்மு ஹபீபா ரம்லா. இது யார்ட மகள்? ஹந்தக்குக்கு பட கூட்டிட்டு வந்த தலைவர் யாரு? குறைஷிகள்ட அபு சுஃபியான். உஹதுக்கு பட திரட்டிட்டு வந்தது யார்? அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரம்லா ரதியல்லாஹு அன்ஹா 9வது. 10வது சஃபியா ரதியல்லாஹு. அது யாரு? பனு நதீர் இனத்தைச் சேர்ந்த யூதருடைய மகள் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா. 11வது மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா. இதுல ஜுவைரியா ஹைரன். ஜுவைரியா 8வது ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா. அது யாரு? நேத்து பார்த்த யுத்தம் பனுல் முஸ்தலக் கோத்திரத்துடைய தலைவருடைய மகள், அபு சுஃபியான் மகள். இப்படி எல்லாம் பெரும் எதிர்ப்பு காட்டினவங்கட மகள் ஹைரன். இப்போ நாங்கள் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னப்பா இப்படி ஆசைக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க? சரி, முதலாவது கேள்வி, ஆசைக்கு தன்னுடைய உடல் தேவைக்கும் மனோ இச்சைக்கும் பல திருமணங்கள் செய்கிற ஒரு மனிதர் எத்தனை வயசுல செய்வார்? பொதுவாக ஒரு மனிதனுக்கு நல்ல திடகாத்திரமான துடிப்புள்ள வயது 25, 20, 25, 28, 30,
35 40 பாக்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனைல முடிச்சுக்கிறாங்க? எத்தனைல முடிச்சுக்கிறாங்க? முதலாவது நிக்காஹ் யாரோட? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட முதலாவது நிக்காஹ் எத்தனை வயதுல? 25 வயதுல. அதுக்கு பிறகு 25, 26, 27, 28, 30, 35, 40 எத்தனை வாய்ப்பு? ஒரு ஒய்ஃபோட தான் வாழ்ந்தாங்க. 40 அது ரெட் கலரில் போட்டிருக்குது, நுபுவத் கிடைச்ச வயது 40. அது பிறகு 44, 45, 50. 50ல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மையார் மௌத்தாவினது, அபு தாலிப் மௌத்தாவினது, தாயிஃப் பைத்து கல்லடி பட்டு கொண்டு வந்தது. 50 வயது. ஒரு 50 ஒரு முதிர்ச்சியுடைய வயது வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் எத்தனை மனைவியோட வாழ்ந்தாங்க? ஒரே ஒரு மனைவியோட தான் வாழ்ந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அதுக்கு பின்னால் நபி அவங்களுக்கு 2 ப்ரப்போசல் வந்துச்சு. யார் யார்? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும். ப்ரப்போசல் வந்த நேரம் சௌதா அம்மை சௌதாவுடைய வயதத்தின 64, அன்னை ஆயிஷாவுடைய வயதத்தின 6. ப்ரப்போசல் வரும்பொழுது 6 வயது. அப்ப ரெண்டுமே பிசிக்கலி லைஃபை கொண்டு போக இயலாத வயது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைக்கு முடிக்கிறதாக இருந்தா 2ஐயும் ரிஜெக்ட் பண்ணி போட்டு வேறொரு பெண்ணை முடிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுதா இல்லையா? நபி அவங்க உமரே இங்க வாங்க, உங்களோட மகளை நான் முடிக்கிறேன்டா கொடுக்காமிப்பாங்களா? எந்த சஹாபியை சரி கூப்பிட்டு உங்களோட மகள் ஒன்று இருக்குது தானே, நான் முடிக்கிறேன்டா கொடுக்காமிப்பாங்களா? அடே அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு மருமகனாக வர யாரும் விரும்பாமிப்பாங்களா? செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஹதீஜாவுடைய மரணத்துக்கு பின்னால வந்த 2 ப்ரப்போசலும் பிசிக்கலி லைஃபை கொண்டு போகலாது. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயது 64, அன்னை ஆயிஷாவுக்கு வயது ரலியல்லாஹு அன்ஹா வெறும் ஜஸ்ட் 6 வயது. அது அந்த காலத்தில் 6 வயசுல கல்யாணம் பேசி வைக்கிற அந்த வளமையோண்டு இருந்துச்சு சின்ன வயது திருமணங்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ மட்டும்தான் முடிஞ்சு. அதுக்கு பின்னால 51 வயதுல தான் முடிக்கிறாங்க. சௌதாவையும் ஆயிஷாவையும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் முடிச்சது. ஆனால் 2 பேரும் வாழ்க்கையை உடல் ரீதியாக கொண்டு போறதுக்கு ஏற்றமான அமைப்புல இல்லை. அதுக்கு பின்னால 52, 53 இல்லை, 54 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாழ்க்கையை தொடங்கினது அப்பதான். நிக்காஹ முடிஞ்சு 51 வயதுல, வாழ்க்கையை தொடங்கினது 54 வயதுல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேஜராவினதுக்கு பின்னால, பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னால 54 வயதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஹைர் 55ல இல்ல, யாரையும் முடிக்கல. அப்ப நபி அவங்களோட பலதார திருமணங்கள் என்றது எத்தனை வயசுக்கு பிறகு வருவது? 50க்கு பிறகு இல்லை, 50க்கு பிறகு முடிச்ச 2 பேரோடையும் பிசிக்கல் லைஃபை கொண்டு போயில்லாத கட்டம் 54 தான் ஆயிஷா நாகி ஒரு வைஃப் தான். அப்ப அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வயது 64. பலதார திருமணங்கள் என்றது 55க்கு பின்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில பார்க்கிறது. அப்போ ஒரு மனிதர் ஆசைக்கு முடிக்கிற மனிதராக இருந்தா 55க்கு பிறகு முடிக்கணுமா? அதுக்கு முந்தி முடிக்கக்கூடிய சகல விதமான வாய்ப்புகளும் இருந்துச்சு. குறைஷிகள் வந்து கேட்டாங்க, அல்லாஹ் நீங்க இந்த தஅவாவை நிப்பாட்டுங்க, உங்களுக்கு மக்காவில் என்னென்ன அழகிகள் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்தாரோம். நாங்க அந்த ஆசையில் இருக்கிறவராக இருந்தா அங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. இது முதலாவது. அடுத்தது, இந்த 55 வயதுன்றதெல்லாம் நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலம், அப்படித்தானே? நிறைய யுத்தங்கள் நாங்கள் நேற்று முந்தினாத்தெல்லாம் பார்த்தோம். யுத்தங்கள்ல நிறைய கைதிகள் பிடிபட்டு. அப்போ ஒரு ஆசைக்கு முடிக்கிற ஒரு மனிதராக இருந்தா கைதிகளை வேண்டிய மாதிரி பயன்படுத்தி, அடிமைகள் தானே, அடிமைகளை வேண்டிய மாதிரி என்ன மனைவியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்துச்சு. இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு டைம் போதாது. என்னடா இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுதுண்டா அடிமைத்தனத்தை இல்லாமாக்கிச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஹிக்மத்துகள். ஏன் அடிமையோட வாழலாம் என்ற ஹிக்மத்துகள் எல்லாம் எப்படி சரி. அடிமைத்தனத்தை, உலகத்திலிருந்த அடிமைத்தனம் ரசூலுல்லாஹ் வரும் பொழுது சில ஜாஹிலியாவுல அடிமைகள் கடை போட்டிருந்தாங்க. அப்படின்னா அடிமை விற்கிற கடை. இப்போ நாங்கள் மாடு விற்கிற ஒரு 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 என்ன மாட்டு காலை என்ற மாதிரி அடிமைகள் விற்கிற ஒரு பெரிய ஸ்டோர். ஒரே அடிக்க அடிமையெல்லாம் தடை செஞ்சா அவரும் நஷ்டத்தில் வைத்திருவார், அவரும் இஸ்லாத்துக்கு எதிராக திரும்பிடுவார். இஸ்லாம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக
படிப்படியாக அடிமைகளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கினது இஸ்லாம். ஒவ்வொரு குற்றங்களுக்கும் சில குற்றங்களுக்கு இஸ்லாம் முதலாவது முன்வைக்கிறது இத்கு ரகபா முஃமினா, ஒரு அடிமையான ஒரு பெண்ணை விடுதலை செய்யுங்க, அடிமையை உரிமை விடுங்க. ஒவ்வொன்றுக்கும் முதலாவது சொல்றது அடிமை. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைகள் உரிமையை விட்டுச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 55 வயதுக்கு பின்னால நிறைய யுத்தங்கள், கைதிகள் எல்லாம் கிடைச்ச டைம் நபி அவங்களுக்கு அடிமையாக வச்சு வாழையில தான் ஏலும், ஆனாலும் செய்யல. அது மட்டும் இல்லை, அடிமையாக வச்சு வாழ்றது ஒரு பக்கம் இருக்க, அப்ப ஒவ்வொரு இன்னும் சில யுத்தங்கள் நடக்கும், அது அவுட் ஆஃப் மதீனா. அப்ப அங்குள்ள பொம்புலோட வச்சு நபி அவங்களுக்கு வாழ நினைச்சிருந்தா வாழையில தான் வாழலாம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் நினைச்ச மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அவங்க அப்படி இதாக்கல்ல. நபி அவர்களுடைய ஒவ்வொரு திருமணமும் சமூக ரீதியான, அரசியல் ரீதியான, மத ரீதியான சில நலவுகள் அதில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அல்லாஹு தஆலா சில திருமணத்தை அல்லாவே செஞ்சு வச்சான். உதாரணமாக நேற்று பார்த்த அந்த சம்பவம், யாரு குர்ஆன்ல பேர் சொல்லப்படக்கூடிய சஹாபி யாரு? ஸைத். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா, சூரத்துல் அஹ்ஸாப்ல. அவங்களோட மனைவி யார்? அவங்க முடிச்சிருந்தது ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் ஏழுவானத்துக்கு மேலிருந்து ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா, நபி அவங்க அதை முடிக்கணும் என்றதை அல்லாஹ் கட்டாயமாக்கினான். இப்படி அல்லாஹ்ட நேரடி ஆர்டர்ல முடிச்ச கல்யாணங்கள் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பொறுத்த வரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல முட்கூட்டி காட்டப்பட்டுச்சு. ஒரு பச்சை புடவையால போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது திறந்து பாருங்க, உங்களுக்குரிய சாமான் தான் இருக்குதுன்னு. திறந்து பார்த்தா ஆயிஷா இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஒன்று இருக்குது, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் செஞ்சு வச்சது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56ல தான் முடிக்கிறாங்க. யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. 57ல தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள முடிக்கிறது. 58 வயசுல தான் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள முடிக்கிறது. 59 வயதுல தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள முடிக்கிறது. 60 வயதுல தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள முடிக்கிறது. இப்ப சஃபியா யாருன்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் மறந்தாச்சு. யாரு? அந்த யூத இனத்தை சேர்ந்த பொம்பளை. எத்தனை முடிக்கிறாங்க? 60ல. நான் இன்னைக்கு நேர்பட்ட ஒரு சம்பவம் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் இஅ்திகாஃபுக்கு போயிட்டுருவாங்க. இஅ்திகாஃபுக்கு போன நேரம் ரமலான் கடைசி 10. இஅ்திகாஃபுக்கு போகும் பொழுது இஅ்திகாஃபுடைய நிபந்தனை என்ன? ஜும்மா மஸ்ஜிதில் இருக்கணும். ஜும்மாவுக்கு கூட வெளியே போக தேவையில்லை, மஸ்ஜிதுலுக்கே இருக்கணும். ஜும்மா மஸ்ஜிதில் இருக்கணும், சும்மா தேவைக்கில்லாமல் வெளியே போக இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் உம்மா வீட்டுக்கு போயிட்டுருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருவாங்க, என்ன வாப்பா அவர் போயிட்டுருவாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டுருவாங்க. ஒவ்வொருத்தரும் தாய் வீடு போயிட்டுருவாங்க. யாருக்கு தாய் வீடு இல்லைங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர் யூத இனத்தை சேர்ந்த பொம்பளை. நபி அவங்களுக்கு வயது 60. நபி அவங்க வேண்டிய கத்த தோதுங்கம்மா, என்ன உற்றுங்க, நான் இதில் இருக்கணும் என்று நபி அவங்க செய்யல. நபி அவங்க என்ன சொன்னாங்க, சஃபியா இந்த இடத்துக்கு நீங்க வாங்க என்று இஅ்திகாஃப்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிட்டு இருந்து வருவாங்க. இது ஆசைக்கு செய்கிற வயசா? இது 60 வயது. ஆசைக்கல்ல, என்னுடைய மனைவி தனிமையில் இருக்கிறா. தனிமை என்றது பெண்ணுக்கு உகந்ததல்ல. அவட உணர்வுகளை ஒரு ரசூலாக இருந்து கொண்டு தீனையும் கவ பண்ணி, அதையும் கவ பண்ணி, மனைவிட உணர்வுகளையும் கவ பண்ணி, சமூகத்தையும் கவ பண்ணி, எப்படி ஒரு மனிதராக இவர் வாழ்ந்திருப்பார். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தார் இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைரன். இப்போ நாங்கள் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை முடிச்சதனுடைய ஹிக்மத்துகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நபி அவங்களுக்கு வந்த ப்ரப்போசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது யாரை சூஸ் பண்ணினாங்க? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஒரு காரணம், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா
ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தில் இணைஞ்சு கொண்டு ஒரு விதவையான ஒரு பொம்புல, ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்துக்கு ஒரு விதவையான ஒரு பொம்புல, இவவ அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவட ஃபேமிலி யாரும் முஸ்லிம்களாக இல்லை. இவங்களோட குடும்பம் எல்லாமே எங்க இருந்துச்சு? குஃபுர் இல்லை, மக்காவிலேயோ மதீனாவிலேயோ குஃபுர்ல இருந்தாங்க. இவங்களை அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் ஆரம்ப கட்டங்களில் ஒரு பெண்மணி, இப்போ இவ எங்கே போறேன்னு இல்லாமல் இவ தனிச்சு விடப்பட்டிருக்கிறா, இவ கணவனை இழந்த ஒரு விதவையாக இருக்கிறா, என்ன செய்யறேன்னு தெரியாது. இப்போ அவங்களோட குடும்பங்கள் என்ன செய்யலாம்? குஃப்ரின் பக்கம் வற்புறுத்தலாம். நீங்கள் தனி இருக்கிறீங்க, தனிமரமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய மாற்று மதத்திலிருந்து திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இதுகள் நடக்குது. ஏண்டா கவனிக்க யாரும் இல்லை. கவனிப்பாரற்று போகும்பொழுது மனிதன் தானே, விரக்தி தானே. இப்போ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதில் இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஃபேமிலியும் ஹபஷாவுக்கு திருமணம் செஞ்சாங்க, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பின்னால ஹஸ்பண்ட் மௌத்தாவிட்டாரு, இவக்கு யாரும் இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நிக்காஹ் செஞ்சு கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நிக்காஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 11 மனைவிமார்கள்லையும் கன்னிப்பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் கன்னிப்பெண். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசில் நிக்காஹ் செஞ்சாங்க? 6. எத்தனை வயசில் வாழ்ந்தாங்க? ஆயிஷா நாயகிட 9 வயதில் வாழ்ந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஏராளமான என்ன சின்ன வயது என்றதுனால பொதுவாகவே இப்போ குர்ஆன் ஹிஃபுல் மதரசாக்கு எத்தனை வயசில் போடுற பிள்ளைகளை? சின்ன வயசில் போட்டா ஓலவலையில் வரலாம் செஞ்ச பிறகு போட்டு குர்ஆனை பாடமாக்க போடுறது சின்ன வயசில். சின்ன வயதில் சரியாக பாடம் நிற்கும், நல்ல பாடம் நிற்கும் சின்ன வயது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்ச ஒரு பொம்புல. பெண்கள்லேயே ஆக கூடுதலான ஹதீஸ் அறிவிச்சது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எத்தனை ஹதீஸ்கள்? 2210 ஹதீஸ்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்கு. அல்லாஹ் அதிலும் ஒரு மறைமுகமான ஒரு ஹிக்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த 2210 ஹதீஸும் இல்லை என்றால் நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய பெரும்பகுதி மறைஞ்சு போயிட்டு இருக்கும். என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை முழுக்க பெரும்பாலான பகுதி நபி அவங்க வீட்டில் இருந்தது, நபி அவங்களோட சந்திக்க வந்தவங்க, இப்படி குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, குளிப்புடைய விஷயம், நிறைய அதிகமான விஷயங்கள் யார் அறிவிச்சது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களால தான் நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஏராளமான ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. உதாரணமாக பாருங்களேன், சௌதா ரலியல்லாஹு 64 வயசுல பாடம் மனசுல வச்சு கொண்டிருக்கிறன்றது கஷ்டம். 55 வயசு ஒரு பெண்ணுக்கு மனசுல வச்சு கொண்டிருக்கிறன்றது கஷ்டம். சின்ன வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச பெண்மணி அவதான். ஆண்கள்ல கூடுதலாக கிதாபை திறந்தா பெரும்பாலும் வர்றது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. தாலிமில் நாங்கள் இருக்கிறோம், திறந்தா வாரது பெரும்பாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களும் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்லை, அவரும் இஸ்லாத்துடைய பிந்தின பகுதியில் வந்தவங்க. ஆனாலும் நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹைரன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாகத்தான் நபி அவர்களுடைய ஏராளமான குடும்ப வாழ்க்கைகள் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஹதீஸ்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் நாங்கள் நேற்று சொன்ன யாருக்கு மனைவியாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மைனி, நபி அவங்களோட மைனி. ஸைத் பின் ஹாரிஸ் நபி அவங்களோட யாரு? ஆரம்பத்தில் அடிமையாக இருந்து வளர்ப்பு மகனான் அவர். அப்போ ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா
ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பொம்புல. ஸெய்த் பின் ஹாரிஸ் அடிமையாக இருந்தவர். அடிமையாக இருந்தாலும் சில நேரம் இந்த அடிமைத்தனங்கள் இருக்கும் தானே. அடிமையாக பல வருஷங்கள் வாழ்ந்த ஒருத்தருக்கு ஒரு சிங்கிள் நைட்டில் அப்படி ரொட்டேட் ஆகி விரையிலது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மூவ் ஆகிறது, சமூகத்தோட மூவ் ஆகிறது. அடிமையாக இருந்தவர் திடீரென்று பேய்த்து ஒரு சபையில் சாருக்கு உட்கார மாட்டார், ஏன்னா அவர் அடிமைக்கு பழக்கப்பட்டவர். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தான் கல்யாணம் பேசினாங்க, தன்னை சொந்த மைனியை தன்னை வளர்ப்பு மகனுக்கு பேசினாங்க. அப்போ ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு நல்ல ஒரு குடும்ப பெண். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே அதுக்காகத்தான் கல்யாணம் முடித்தாங்க. அப்போ ரசூலுல்லாவோட பேச்சை நம்பி கல்யாணம் முடித்து இப்போ டிவோர்ஸ் ஆகி நிற்கிது. வாழ்ந்தது 1 வருஷம். ஸெய்த் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்ந்தது 1 வருஷம், டிவோர்ஸ் ஆகி வந்து நிற்கிது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, இப்போ நபி அவங்களுக்கு அல்லாஹ் இவரை முடிக்க வச்சான். ஏன் முடிக்க வச்சான்? வளர்ப்பு மகன் சொந்த மகன் இல்லை என்ற சட்டத்தை நபி அவர்களுடைய இந்த திருமணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இல்லாமல் ஆக்கிது. வளர்ப்பு மகன் சொந்த மகனாக இல்லை என்றதை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? இந்த திருமணத்தின் மூலம் இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்தினான். அந்த ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தினான். அதே நேரம் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு நல்ல குடும்ப பொம்புல. இப்போ நடு ரோட்டில் நிற்கிறான் நபியோட பேச்சை நம்பி. எனவே அல்லாஹ் முடிக்க வச்சான், நபி அவங்க முடிச்சாங்க. உம்மு ஹபீபா யாரு? உம்மு ஹபீபான்னு சொல்கிறேன், இவருக்கு வேற என்ன பேர் சொல்கிறேன்? ரம்லாண்டுன்னு சொல்கிறேன். எண்ணி பேய்த்து கேட்கப்பட்டது ஹஸரத் அப்போ ரம்லா மிஸ்ஸாவது 12 முடிச்சாங்களான்னு. உம்மு ஹபீபான்னு சொல்கிறது ரம்லாண்டுன்னு சொல்கிறேன். யாருட மகள்? அபூ சுஃபியான்ட மகள். சரி, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சுஃபியான் மக்காவில் தலைவராக இருந்து உஹதுக்கு படையை கூட்டிட்டு வந்தவர், ஹந்தக்குக்கு படையை கூட்டிட்டு வந்தவர், உஹத்ல சவால் விட்டுட்டு போனவர். அடுத்த வருஷம் வருவோம் பத்ருக்கென்று. ஹந்தக்கில் வந்து எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக நின்றது. இப்படியான அபூ சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க. ஹஸ்பனோட கப்பலாக என்ன செஞ்சாங்க? ஹபஷாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹபஷால போயிட்டு மாப்பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு? முர்த்தத்தாகிட்டாரு. அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டாரு. எனவே இவ கணவனுட்டும் பிரிஞ்சிட்டா. இப்போ இவட வாப்பா யாரு? மக்காவுடைய படைக்கு லீடர் ஆயிக்கிறது. அவங்க வற்புறுத்தி எடுத்துருவாங்க. இப்போ இவ இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறா. சாதாரணத்திற்கு முடிச்சு கொடுக்கவும் மேலே ஒரு தலைவருடைய மகள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. இந்த திருமணத்தின் மூலம் என்ன நடந்துச்சுதுன்னா, நான் நேற்றும் சொன்னேன், பொதுவாக அரபிகள்கிட்ட இருந்த ஒரு கல்ச்சர், திருமண உறவு வச்சு கொண்டால் அந்த குடும்பத்தை கண்ணியப்படுத்துவாங்க, திருமண உறவுக்கு தலைக்கு மேலே வச்சு மதிப்பாங்க. இப்போ நபி அவங்க இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சதோட அபூ சுஃபியான் கொஞ்சம் இறங்கிட்டார். அதாவது இதுக்கு பிறகு முஸ்லிம் படைகளுக்கு நான் தலைமை தாங்குறேன். என்னதான் இருந்தாலும் மகள்ட மாப்பிள்ளை இல்லையா, என்னதான் நான் இங்கே குஃபுர்ல லீடராக இருந்தாலும் எந்த மகளோட சம்பந்தம் வச்சிருக்கக்கூடிய அந்த குடிகளோட நான் என்னாண்டு முன்னுக்கு நின்று செய்கிறது. எனவே இந்த திருமணத்துக்கு பின்னால அபூ சுஃபியான் எந்த வாருக்கும் என்ன செய்யலை, லீடர்ஷிப் எடுத்துக்கொண்டு போக இல்லை. அது மட்டும் இல்லை, அபூ சுஃபியான் என்ன செய்கிறாரு, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால மதீனாவுக்கு வரார். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால யுத்தம் செய்யறில்லை என்றதுக்கு பின்னால அபூ சுஃபியான் என்ன செய்கிறாரு, மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த சமாதான ஒப்பந்தத்தை இன்னும் கொஞ்சம் அந்த ஆணித்தரமாக செஞ்சு கொள்றதுக்கு வந்த நேரம் தண்ட மகளையும் பார்த்துட்டு போவோம் என்று மதீனாவில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு மகள் வீட்டுக்கு போகிறாங்க. மகள் முஸ்லிம், மகள் நபிக்கு வைஃப். இப்போ இவர் காஃபிர்களோட லீடர், இவர் குறைஷிகளுடைய லீடர். போயிட்டு அனுமதி கேட்டு வீட்டுலுக்கு போகிறான். வீட்டுலுக்கு போனால் வீட்டுலுக்கு ஒரு விரிப்பு ஒன்று இருக்குது. இவர் என்ன செஞ்சார், மகளோட வீடு தானே, போயிட்டு அந்த விரிப்புல உட்கார பார்க்கும் பொழுது மகள் ரம்லா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு ஓடி போய்த்து டக்குன்னு எடுத்துட்டாங்க. வாப்பாக்கு ஆச்சரியமாகிடுச்சு, மகளே நான் உட்கார பார்த்தேன், ஏன் எடுத்தீங்க,
ஏன் எடுத்தீங்க? வாப்பை உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த விரிப்பு நல்லம் இல்லையா, அல்லது அந்த விரிப்பில் உட்கார அளவுக்கு வாப்பை தான் தகுதி இல்லையா என்று கேட்கும் பொழுது ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வாப்பா இது என்னுடைய கணவர், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உட்கார்றது, நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, எனவே உங்களுக்கு இதில் உட்கார்றதுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதாவது இஸ்லாம் என்றது தான் அவங்களுக்கு மேலாக விளங்கிச்சது. பெத்த வாப்பா வந்திருக்கிறாரு, ஆனாலும் எனக்கு எதுக்கு முக்கியத்துவம்? இஸ்லாத்துக்கு. நாங்கள் நேற்று பார்த்தோம், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் என்ன செஞ்சார்? மதீனா என்ட்ரன்ஸ்ல இருந்து கொண்டு வாள் எடுத்துக்கொண்டு வாப்பாவை பார்த்து சொன்னார், ரசூலுல்லாஹ் அனுமதி தராம ஒன்ன விடமாட்டேன்னு உள்ளுக்கு. வாப்பா தான் எனக்கு இஸ்லாம் முக்கியம், இஸ்லாத்துக்கு பிறகுதான் எனக்கு வாப்பா. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சதும் முதலாவது என்ற இஸ்லாம் ஈமான், அதுக்கு பிறகுதான் நீங்க வாப்பான். பத்ர் களத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொந்த மாமனை கொண்டாங்க. மாமா தான் இஸ்லாத்துக்கு பிறகுதான் என்ன மாமா மச்சான்றதெல்லாம் இஸ்லாத்துக்கு பிறகு என்றதுதான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சகோதரர் பத்ர்ல கைது செய்யப்படும் பொழுது இவங்க என்ன சொன்னாங்க? நல்லா பிடிங்க அவரை பிடிச்சிக்கொள்ளுங்க, அவனோட உம்மா நல்லா பணக்காரி, பிடிங்க என்று. அப்ப தம்பி கேட்கிறாரு, நான் அவன்ட தம்பி என்று. இவர் சொன்னாரு, நீ எனக்கு தம்பி இல்லை, நீ குஃபுர்ல இருக்கிறாய், இந்த முஸ்லிம்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று. முதலாவது இஸ்லாம் என்றது ஒரு ஆணித்தரமாக சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம் வாப்பா மகன். அது முதலாவது இஸ்லாம் எங்களுக்கு, இஸ்லாத்துக்கு அடுத்தது தான் எல்லா உறவுகளும். அப்போ உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? அப்போ டக்குன்னு இந்த போர்வையை எடுத்துட்டு சொன்னாங்க. இந்த நிகழ்வு நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளால அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. எப்படியான அபூ சுஃபியான்? உஹதுக்கு கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாவும் முஸ்லிம் படைகளும் உஹது மலையில் ஏறினதுக்கு பின்னாலையும் திருப்ப போயிட்டு ரசூலுல்லா இருக்கிறாங்களா, கொலை செஞ்சுட்டோமா, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று. அதுக்கு ஒரு உமர் அலியை கூப்பிட்டு கெஞ்சு கேட்கிறாரு, ரசூலுல்லா மௌத்தான்னு மட்டும் சொல்லுங்க, நிம்மதியா பைத்துடுறோம் என்று சொன்னவர் இவர் இஸ்லாத்துக்கு வர, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக யா ரசூலல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் சாட்சி சொல்றேன் என்று இவர் இஸ்லாத்துக்கு வரார். அப்ப எவ்வளோ பெரிய ஒரு குறைஷிகளுடைய பெரிய ஒரு தலையொண்டு இஸ்லாத்துக்கு வரும். அப்ப இதுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த உம்மு ஹபீபா ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட செஞ்ச திருமணம். இப்படி அல்லாஹ் சில சமூக நலன்களையும் அரசியல் நலன்களையும் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திருமணத்தில் அல்லாஹு தஆலா ரகசியமாக மறைச்சி வச்சிருக்கிறான். அடுத்தது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. நாங்கள் நேற்று பார்த்தோம் அந்த பனுல் முஸ்தலக் போர். அந்த பனுல் முஸ்தலக்குடைய தலைவர் ஹாரிஸ் இப்னு அபூ திராருடைய மகள் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு எல்லாரையும் என்ன செய்கிறாங்க? எல்லாரையும் கைதிகளாக பிடிக்கிறாங்க. அந்த கைதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாங்க? சாபித் பின் கைஸுக்கு. அவர் என்ன செஞ்சாரு? ஈட்டு தொகையை தந்து நீ விடுதலை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது நபி அவங்க கொடுத்து விடுதலை பெற்று நபி அவங்க கல்யாணம் பேசி முடிச்சாங்க. ஃபோர்ஸ் பண்ணி நீங்க நாங்கள முடிக்க போறேன் என்று முடிக்கல, திருமணம் பேசி முடிச்சாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால வாப்பா வந்தாரு. வாப்பா வந்து கேட்கிற, என்ன மகளை நீங்க கல்யாணம் முடிச்சுட்டீங்களே, உடுங்களே அப்படி என்று. நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஐக்கிரா மகள் வாரண்டா கூட்டிட்டு போய்த்திடுங்க. அப்போ ஹாரிஸ் அபூ திரார் வந்து கேட்கிறார், மகளே வா போம். அவ சொன்னா, நான் வரமாட்டேன், நான் ரசூலுல்லாஹ்க்கு வைஃபா இருக்கிறத நான் ஆசைப்படுறேன், வாப்பா. கைதியாக வந்து நபியவங்க அனுமதி கொடுத்தாங்க, நீங்க போறதா இருந்தா அல்லாஹ்ட காவல் சலாமத்தாக போகலாம், கோயிச்சுட்டு முகம் சுழிச்சுட்டு சொல்லவும் இல்லை. வாப்பா வந்து கேட்கும் பொழுது நபி சொன்னது, வந்தா கூட்டிட்டு போங்க. அப்ப அவ சொல்றா, இல்லை எனக்கு நீ உங்களோட மகள் என்றது முக்கியம் அல்ல, எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்றது தான் முக்கியம். அப்ப இந்த திருமணத்தின் மூலம் இந்த கைதிகள் 100 பேரை முஸ்லிம்கள் விடுதலை செஞ்சாங்க. அந்த 100 பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி அல்லாஹு தஆலா பலவிதமான ஹிக்மத்துகள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒவ்வொரு திருமணத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திருமணத்திலையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அதாவது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சேர்ந்த பெண்மணி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை நபி அவங்க நிக்காஹ் செஞ்சதுக்கு பின்னால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. எப்படியான சாதாரண மனுஷனா?
சாதாரண மனிதனாக காலித் இப்னு வலீத் அவர் ஒரு யுத்த தந்திரம் உள்ளவர். உஹது தோத்ததே அந்த காலித் இப்னு வலீதுடைய தந்திரத்தினால. அதுக்கு பின்னால காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்து செஞ்ச சாகசங்கள் லேசிப்பட்ட சாகசங்கள் அல்ல. எத்தனையோ யுத்தங்கள். எந்த அளவுக்குண்டா ஹாலிதா போறாரு அப்ப வெற்றி என்று முஸ்லிம்கள் பேசிக்கொள்ற அளவுக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட அந்த யுத்த தந்திரங்கள் இருந்துச்சு. அப்ப அதுக்கு காரணமாக இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட நிக்காஹ தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வாரதுக்கு காரணமாக இருந்தது. இதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ப்ரொபோசல் வரும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 3 காரணம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் ரோஷம் வாரது கூட, மற்ற மாப்பிள்ளையோட நான் ரோஷம் காட்டுறது பிரச்சனை இல்லை. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு ரோஷம் காட்டி வகை இறங்கிச்சுதண்டா என்ற பேர்ல சும்மா தேவைக்கில்லாத வேலை இல்லையா அது. எனவே யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. நான் மற்ற மாப்பிள்ளைட்ட ரோஷம் காட்டுறது வேற செய்தி. அபு சலமா இவட ஏற்கனவே இருந்த மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டார். அப்ப அபு சலமாவும் சக்கராத்துல சொன்னார், ஆயிஷா என்னை விட நல்ல மாப்பிள்ளை, அந்த உம்மு சலமா என்னை விட நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா முடிச்சுக்கொள்ளும். இவன் சொன்ன, உங்களை விட நல்ல ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்குமா? அல்லாஹ் கிடைக்க வச்சான் உலகத்தில் ஆக சிறந்த கணவன். இவ சொன்னா, எனக்கு கொஞ்சம் ரோஷம் வர்றது கூட, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நானும் சரி வீட்டுக்கு ரோஷமா பேசிட்டேனேண்டா. 2வது எனக்கு வயசு கூட, 3வது எனக்கு பிள்ளைகள் கூட, 4 புள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்ட ரோஷத்தை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், உன்ட பிள்ளையை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிச்சாங்க. நல்ல அறிவுத்திறன் கொண்ட பெண்மணி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இதே போல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இதை சேர்ந்தவர்? யூத இனத்தை சேர்ந்த பெண்மணி. இவ ஹைபர்ல கைதியாக பிடிபட்டதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஹ்யா அல் கலபி என்ற சஹாபிக்கு தான் கொடுத்தாரு. திஹ்யா அல் கலபி என்ற சஹாபி கேள்விப்பட்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்தா பெரும்பாலும் இவருடைய தோற்றத்தில் தான் வருவார். யாருடைய தோற்றத்தில்? திஹ்யா அல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்தா இவருடைய தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. ஹைர். அப்ப திஹ்யா அல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சஃபியா என்ற கைதியை கொடுக்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சஃபியா அந்த கோத்திரத்துடைய தலைவி. ஒரு தலைவியை சாதாரண ஒரு சஹாபிக்கு கொடுக்கிறது அவட ரெஸ்பெக்டுக்கு அவ்வளோ நல்லம் இல்லை. யா ரசூலல்லாஹ், திஹ்யாவை கூப்பிட்டு அவருக்கு வேறொரு பெண்ணை கொடுத்துட்டு, ஒரு தலைவி தானே, நீங்க முடிக்கிறது தான் நல்லம் என்று சஹாபாக்கள் மஷூரா சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஹ்யா அல் கலபியை கூப்பிட்டு சரி என்று இன்னொரு பெண்ணை மாற்றி கொடுத்துட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தெரிவை முன் வச்சாங்க. ஒன்று, நான் இப்போ நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, உங்களை நான் உரிமை விட்டு திருமணம் செய்கிறதா இருந்தாலும் செய்வேன். இல்லை உங்களை உரிமை விட்டு நீங்கள் தலைவி தானே, உங்களை நான் அப்படியே உங்களோட கோத்திரத்துக்கு அனுப்புகிறனாலும் அனுப்புகிறேன். இவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இல்லை நீங்கள் என்ன முடியுங்க, நீங்கள் என்ன முடிச்சு கொள்ளுங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால நபி அவங்க பார்க்குறாங்க, இவங்களோட கன்னத்தில் ஒரு அடையாளம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அடையாளம் என்று. அப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் ஒரு கனவுண்டு கண்டேன். நான் ஏற்கனவே மாப்பிள்ளோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ என்ன கனவை நான் காலையில் எழும்பி மாப்பிள்ளோட சொன்னேன். என்ன கனவெண்டா, முழு நிலா, முழு அந்த நிலவு அப்படி வந்து என்ற மடியில உழுவுற மாதிரி ஒரு கனவுண்டு கண்டு மாப்பிள்ளோட சொன்னேன். குடுத்தாரு குடு ஒன்று கண்ணத்தில். அந்த அடையாளம் தானே இது. ஏன் மாப்பிள்ளை கேட்டாரு, உனக்கு அந்த மதீனாலிக்கிற ரசூலுல்லாஹ் கேட்குதோ? அவருக்கு விளங்கிருச்சு முழு நிலா என்றது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஏற்கனவே கனவுல காட்டி அல்லாஹ் இப்படி ஒரு நிக்காக அல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிட்டான். அல்லாஹ் செஞ்சதை என்ன செய்யலாது? ஒன்றும் செய்யலாது. எனவே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த தெரிவு கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உரிமை விட்டு என்ன கூட்டத்துக்கு அனுப்பவான், நீங்க என்ன திருமணம் செஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன். இதுக்கு பின்னால சில ஹிக்மத்துகள் அல்லாஹ் வச்சான்.
மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை திருமணம் செஞ்சதன் மூலம் குறைஷிகள் கொஞ்சம் அவங்களோட அந்த ரஃபா நடந்து கொண்டதை கொஞ்சம் தளர்த்தினாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நிக்காஹ் குறைஷிகளுக்கு இஸ்லாம் போயிட்டு சேர்றதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நஜ்ர் தேசவாசிகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போகிறது லேசாக இருந்துச்சு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நிக்காஹின் மூலம். கடைசியாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவன் மௌத்து. உமர் ரலியல்லாஹு கவலையோட வந்து ஹஸரத் அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, என்னை மகளை முடிச்சு கொள்ளுங்களே என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு சாம் இருந்தாங்க. பேத்து கேட்டாங்க, உஸ்மானே நீங்கள் முடிச்சு கொள்ளுங்களே என்று. சரியான கவலை இவங்களுக்கு, மகள் விதவையாவிட்டாலே என்று. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி, ஏன்னா உமர் சாதாரண மனிதன் இல்லை, இஸ்லாத்துடைய சிங்கம் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நான் முடிச்சு கொள்றேன். உமர் ரலியல்லாஹு பெரும் சந்தோஷப்பட்டாங்க இதனால. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிக்காஹுக்கு பின்னாலையும் அல்லாஹ் சில சமூக அரசியல் மத சார்பான சில நலவுகளை வச்சிருக்கிறான் இந்த 11 மனைவிமார்கள் மூலம். அது மட்டும் இல்லை, கடைசியாக இந்த 11 மனைவிமார்களும் வித்தியாசமான கோத்திரங்களை சேர்ந்தவங்க. ஆயிஷா அத்தைமியா, ஜுவைரியா பனுல் முஸ்தலக், ஜைனப் பின்த் ஜஹஸ் அல் அசதியா, ஜைனப் பின்த் ஹுசைமா அல் ஆமிரியா, அதே போல ஹப்ஸா பின்த் உமர் பனு அதி, சௌதா பின்த் ஜம்ஆ அல் ஆமிரியா, உம்மு சலமா மக்ஸூமியா, சஃபியா பனு நவீர், மைமூனா அல் ஹில், வேற கோத்திரங்கள். இந்த எல்லா கோத்திரங்களுக்கும் இஸ்லாம் போறதுக்கு அது ஒரு வழியாக அல்லாஹ் ஆக்கினார். ஹைர், இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல திருமணங்கள். எல்லாம் எத்தனைக்கு பின்னால? பெரும்பாலும் 55க்கு பின்னால. ஹைரன், யாரும் கேட்டால் எங்களுக்கு விளங்கப்படுத்தி எங்கட இஸ்லாத்தை நாங்கள் பியோவானது தான் வாப்பா, நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் இல்லை என்ற விளக்கம் கொடுக்கறது யாரும் கேட்டால் எல்லாருக்கும் வாஜிப். எங்கட இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாக்காம நீங்கள் பள்ளி ஹசரத்தை போங்க, நீங்கள் ஜமியாக போங்க, நினைப்பேலது பஸ்ஸில் பக்கத்தில் வாரவன் அவன் ஏதோ ஒரு கதைக்கும் பொழுது கேட்டால் எங்களுக்கு சொல்ல தெரியும். அவர் ஜமியாக போங்கண்டா போவார், அவருக்கு எவ்வளோ வேலை வெட்டிருக்கும். எனவே எங்களோட கடமை விளங்கி கொள்வோம். தொடர்ந்து சீராவை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்ன ஹெடிங்? எங்கட ஹுதைபியா, ஹிஜ்ரி 6க்கு போகிறோம். ஹுதைபியா, அதுக்கு பின்னால் சில யுத்தங்கள் வருது. அதோட ஃபத்ஹு மக்கா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதா, அதுக்கு பின்னால் வஃபாத். தொடர்ந்து எல்லா சீரா வகுப்புலையும் கலந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக விளங்கி அன்பு நபியோட முஹப்பத் கொள்ளக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.